வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாந்த்ரா இந்தியா லிமிட்டடில் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அட் இந்தியன் ஆர்னஸ் ஃபேக்ட்ரிஸ் 59th பேட்ச் அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். யாந்த்ரா 2026 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெக்யர்மெண்ட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/3/2026 நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லாங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஹவு டு அப்ளை, நம்ம எப்படி அப்ளை பண்ணதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்து நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் டு அப்ளை, ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸை கூட நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கூட அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட், நம்மளோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஹிஸ் ஹெர் மெட்ரிகுலேஷன்ஸ் அண்ட் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ஸ், நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டில் நம்மளுடைய நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளையிங் ஃபார் நான் ஐடிஐயா இல்லது எக்ஸ் ஐடிஐயான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஜெண்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரை வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால் வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியும் அதே மாதிரி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட இமெயில் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிற கியூஆர் கோடை டைப் பண்ணிவிட்டு இல்லை ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடியை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓல்டு பாஸ்வேர்டு, நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஓல்டு பாஸ்வேர்டு வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு ஷுட் பை கண்டெய்ன் மினிமம் 8 characters லென்த்தில் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் 1 அப்பர் கேஸ் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் 1 நியூமரிக் நம்பரில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே தான் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்குது, அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. நம்மளுடைய நியூ பாஸ்வேர்டு வந்து இதில் ஷோ ஆகும். அதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஸ்ட்ரீட் நேம் அண்ட் டோர் நம்பர் எல்லாமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோட் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அதுதான், பெர்மனன்ட் அட்ரஸும் நம்மளுடைய போஸ்டல் அட்ரஸும் சேம் அப்படின்னா இதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுமே டிஃபராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை அண்ட் எடிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேமெண்ட், நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பாதி ஃபில்அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஐடி கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் மை ஆதார் கார்டு, ஐ ஹாவ் மை என்ரோல்மெண்ட் ஐடி, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் கார்டு அண்ட் ஹாவ் நாட் என்ரோல்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் ஆதார் கார்டு பண்ணால் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டும் இல்லை, ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் ஐடியும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஐடி டைப் பண்ண அதோட ஐடி நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணுறப்பே நம்ம 20 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர்ஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி கிளியர் ஸ்கேன் பிக்சர்ஸ் இமேஜஸ் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் பை த கேண்டிடேட் ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் அல்லது ப்ளூ இங்க். உங்களுடைய ஒயிட் பேப்பரில் பிளாக் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஐடிஏ அண்ட் நான் ஐடிஏ கேட்டகரிஸாக இருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10th அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் அக்ரிகேட் வந்து நீங்கள் 10th எடுத்திருக்கணும். அதே மாதிரி 40% ஆஃப் மார்க்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஈச்லேயுமே 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது ஐடிஐ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி வந்து நீங்கள் ஸ்பெசிஃபைட் ஸ்கில் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சொல்லியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10th பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போர்ட் அண்ட் எக்ஸாம் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூட், நம்ம எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்மளுடைய மெட்ரிகுலேஷன்ஸை முடித்தோமோ அந்த இன்ஸ்டியூட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் ஆஃப் மெட்ரிகுலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மெட்ரிகுலேஷன்ஸ் மார்க் ஷீட்ஸோட நம்பர் கேட்டிருக்காங்க, நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். ரிசல்ட் டைப் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்லையா இல்லை சிஜிபிஏவா அல்லது கிரேடான்னு கேட்டிருக்காங்க. இந்த 3ல் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சிஜிபிஏ அப்படின்னா சிஜிபிஏ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கிங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களோட மேக்ஸிமம் மார்க், நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சன்டேஜ், அதே மாதிரி மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, டோட்டல் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். சிஜிபிஏவும் அதே மாதிரி தான், சயின்ஸில் எவ்வளோ, மேக்ஸில் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்ம டைப் பண்ணி எல்லாம் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ் அப்ளைட் ஃபார்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டன்ஸ் கிளாத்திங் ஃபேக்ட்ரி ஆவடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க. ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இடம் வந்து உங்களுக்கு வேணுமோ, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவன் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் எந்த ஃபேக்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபேக்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபேக்ட்ரிஸோட ப்ரிஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 1ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு அண்ட் நம்மளுடைய மார்க் ஷீட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அப்லோட் ஆதார் கார்டு அண்ட் ஐடென்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறப்ப அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் மார்க் ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். நம்ம ஒரு தடவை நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய டேஷ்போர்டில் போய் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ அண்ட் நெஃப்ட் மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய கார்டு ஹோல்டர் நேமும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பே நவ்வுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூபிஐ கியூஆர் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது யூபிஐ ஐடி மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் நீங்கள் எது மூலமாகவும் போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து நமக்கு பிரிண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்.